இப்ப நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, கோல்டுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஒன்லி ஜுவல்லரியா தான் வாங்கணும், அதுதான் கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பல பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அப்படி இல்லை. நீங்க கோல்டுல நீங்க பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வந்து நகையா வாங்குறது தான் ஒரே ஆப்ஷன்ட்டு சில பேர் கரெக்டா நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அந்த ஆப்ஷன் இல்லை. கோல்டுல நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க கோல்டு வந்து இந்த மாரி கரெக்டா நகையா வாங்குறதுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்து கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க கோல்டு வாங்கும் போது அதுலயே உங்களுக்கு வந்து செய்கூலி சேதாரம் அது போயிடும். பட் அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து டாக்ஸ் கட்டணும். அதாவது ஜிஎஸ்டி டாக்ஸ்னுட்டு ஒரு 3% போடுவாங்க கோல்டு வாங்கும் போது. இதை கம்பேர் பண்ணும் போது நீங்க கோல்டை வந்து நீங்க பிசிக்கல் கோல்டு வாங்கணும்னா ஜுவல்லரியா வாங்குறதை விட கோல்டு காயின் இல்லைன்னா கோல்டு பிஸ்கட் சொல்லுவாங்க அந்த மாதிரி வாங்கினா உங்களுக்கு ஓரளவுக்கு அளவுக்கு ப்ராஃபிட்டபிளா பட் கரெக்டா இருக்கும். நீங்க கோல்டை வந்து ஜுவல்லரியா வாங்குறீங்கன்னா அதை நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ல வாங்காதீங்க. உங்களுக்கு கோல்டு வந்து கரெக்டா பிடிச்சிருக்கு அந்த மாரி ஒன்னு 2 நகையை வாங்கி போட்டுக்கலாம். ஆனா மீதி கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நீங்க பிசிக்கல் கோல்டா பட் இன்வெஸ்ட் பண்றதுனா காயினாவும் இல்லை பிஸ்கட்டாவும் வாங்கி வச்சீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கும்.